ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல தரிசன இன்ஃபர்மேஷன் கூடவே டிடிடி புதிய நிறைய சேவைகளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அது என்னென்ன, அதை பத்தின கூடுதலான தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்களே இந்த சம்மர் ஹாலிடேல ஆன்லைன்ல எந்த டிக்கெட்டுமே புக் பண்ணல, தரிசனம் போற மாதிரி பிளான் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கீழ்த்திருப்பதியில இலவச தரிசன டிக்கெட்டுகள் தினமுமே கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஈவினிங் டைம்ல ரீச் ஆகுவீங்க அப்படின்னா நீங்க நியர்பைல இருக்க கவுண்டர்ஸ்ல போயிட்டு உங்களோட ஆதார் கார்டை கொடுத்து நீங்க டோக்கன் வாங்கிட்டு போகலாம். ஏன்னா நமக்கு வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் ரொம்பவே ரஷ் அதிகமா இருக்கு. டோக்கன் வாங்கிட்டு போகும்போது நம்மளோட தரிசன நேரம் அப்படின்றதும் சரி, வெயிட்டிங் டைம் அப்படின்றதும் உங்களுக்கு ரொம்பவே கம்மியா இருக்கும். உங்களோட வாட்ஸ்அப்ல கூட நீங்க லைவா என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்கு, அங்க எத்தனை கம்பார்ட்மெண்ட் இருக்கு, எவ்வளவு பேர் தரிசனத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். இதை பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்க செக் பண்ணி பார்க்கலன்னா பாருங்க. ஸோ இங்க கொடுத்துருக்க இந்த 9552300009 அப்படின்ற இந்த நம்பரை நீங்க உங்களோட போன்ல சேவ் பண்ணிக்கிட்டு அதுக்கு நீங்க ஹாய் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய சர்வீசஸ் வரும். அதுல நம்ம எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ், அதே மாதிரி ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஸ்டேட்டஸும் அதுல தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீவாரி மெட்டில் கொடுக்கக்கூடிய டோக்கனோட ஸ்டேட்டஸும் நேரடி சர்வதர்ஷனத்தோட ஸ்டேட்டஸும் நம்ம அதுல செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த சர்வீசஸும் அதுல ஆட் பண்ணிருக்காங்க. நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, அதோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க அந்த வாட்ஸ்அப் ஆப் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை பத்தி டீடைல் வீடியோ இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டெய்லியும் ஈவினிங் அதாவது நைட்டு 8 மணிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம ஈவினிங் 6 மணில இருந்தே நம்ம லைன்ல நிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க போற டைம்ல விஷ்ணு நிவாசமோ ஸ்ரீனிவாசமோ பூதேவி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு எங்க கன்வீனியன்டா இருக்கோ அங்க இருக்கக்கூடிய அந்த டோக்கன் லைன்ல நின்று நீங்க டோக்கன் வாங்கிட்டு தர்ஷன் போகலாம். அடுத்த நாளுக்கான டோக்கன் முதல் நாள் நைட்டு 8 மணில இருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களோட ரிலேட்டிவ் யாராவது போறாங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி அவங்க போகும்போது கண்டிப்பா ஆதார் கார்டு எடுத்துட்டு போக சொல்லுங்க. ஸோ இப்போ 8 மணி. ஸோ டோக்கனோட ஸ்டேட்டஸ் பாருங்க கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டோக்கன் 6ஆம் தேதி நாளைக்கான 12 மணிலேருந்து ஸ்லாட்டு, நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்க டோக்கன்ல 14,000 டோக்கன்ஸ் இப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ டெய்லியும் பாருங்கன்னா 8 மணிக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு வரும். நம்ம வாட்ஸ்அப்லயுமே செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது நேத்து 83,380 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி நேரடி சர்வதர்ஷனத்துல 3 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சுமார் 4 மணி நேரம் தான் ஆகுது அப்படின்றது டிடிடி கொடுத்திருக்கக்கூடிய அப்டேட்டுங்க. ஸோ வீக் டேஸ்ல ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கு. வீக்கெண்ட்ஸ்ல உங்களுக்கு ரொம்பவே கிரௌடு அதிகமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாம காட் ரோட்ல வெஹிக்கிளோட லைன் உங்களுக்கு காலையில 9 மணியோட ஸ்டேட்டஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க, பார்த்தாலே தெரியும். ஸ்ரீவாரி மெட்டை பொறுத்த வரைக்கும் காலையில 6 மணிக்கு டோக்கன் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிடிடி டெய்லியுமே அங்க நேரடி சர்வதர்ஷனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்றத இன்ஸ்டாகிராம்ல கூட உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரூமோட ஸ்டேட்டஸுமே ஒரு நாளைக்கு எவ்வளவு ரூம்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க, இப்போ எவ்வளவு அவைலபிள் இருக்கு அப்படின்ற அப்டேட்டும் டிடிடி டெய்லியுமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்ததா டிடிடி ஒரு முக்கியமான சேவையை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது ஏப்ரல் 30ஆம் தேதியே வந்துருச்சுங்க. சோ இந்த சிஸ்டம்னால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, திருமலைக்கு தரிசனம் போகக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுமே நிறைய விஷயத்த நம்ம பாசிட்டிவாவும் ஃபேஸ் பண்ணிருப்போம், நெகட்டிவாவும் இருந்திருக்கும். சோ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு, இதெல்லாம் மாத்தினாங்கன்னா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே டெய்லி ஈவோல எல்லாம் நமக்கு லைன் கிடைக்காது சில டைம் சொல்றதுக்கு. ஸோ அதனால இது யார்கிட்ட சொல்றது, எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு நமக்கு தெரியாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டிடிடி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் பேஸ் பண்ண ஒரு ஃபீட்பேக் சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு QR கோட் கூட இருக்கு. இந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி கூட நம்ம இதோட ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். ஸோ இது எப்படி ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்றத பத்தி அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க பாருங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம எப்படி ஃபீட்பேக் கொடுக்கறது அப்படின்னா, பக்தர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட புதிய சேவைகளை டிடிடி பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இனிமேல் தங்கள் கருத்துக்களை வாட்ஸ்அப் மூலம் எளிதாக தெரிவிக்கலாம். இந்த திருமலால இந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணிக்கணும். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. திருமலை மற்றும் திருப்பதிக்கு வருகை தருகும் பக்தர்களோட கருத்துக்களை சேகரிக்கும் செயல்முறையை நெறிப்படுத்தவும் மேம்படுத்தவும் தேவஸ்தானம் ஒரு புதிய வாட்ஸ்அப் பின்னூட்டத்தை அமைப்பை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த முயற்சி வெளிப்படைத்தன்மை, சேவை தரம் மற்றும் பக்தர்களோட திருப்தியை மேம்படுத்தும் நோக்கமாக கொண்டுள்ளது. திருமலை மற்றும் திருப்பதி முழுவதும் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய QR கோடுகளை ஸ்கேன் செய்வதன் மூலம் பக்தர்கள் இந்த வசதியை தங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேன் பண்ணதுமே உங்களோட வாட்ஸ்அப்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் வரும். அதுல ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்கணும்னா, உங்களோட பேரு, அதே மாதிரி நீங்க ஒரு சேவையை தேர்ந்தெடுக்கணும். அதாவது அன்னப்பிரசாதமா, தூய்மையா, இல்ல கல்யாண கட்டாவா, லட்டு பிரசாதமா, உங்களோட லக்கேஜா, ரூமா,
கியூ லைன் இந்த மாதிரி வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அதில் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதை பற்றி நீங்கள் வந்து டெக்ஸ்டாவோ இல்லைனா வந்து வீடியோவாவோ நீங்கள் வந்து பதிவு செய்யலாம். ஸோ பேசி நம்ம வந்து வீடியோவை பதிவு செய்யலாம், இல்லை டெக்ஸ்டாக டைப் பண்ணி கூட கொடுக்கலாம். ஸோ சேவை நல்லா இருந்துச்சு, சராசரியாக இருந்துச்சு, ஸோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மதிப்பீடு நம்ம வந்து கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடுதலாக நீங்கள் வந்து அதில் வந்து விஷயங்களை வந்து பதிவிடலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. கருத்துக்கள் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் உங்களோட கருத்து வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டுச்சு, உங்களோட கருத்துக்கு மிக்க நன்றி, அந்த மாதிரி மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா எங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து ஷேர் பண்ண முடியல, ஸோ அதை சொல்கிறதுக்கு எங்கே சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்றவங்க இந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இது புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த QR கோடு உங்களுக்கு ஸ்கேன் பண்ணாலே ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அது எப்படி இருக்கும் அப்படின்றத கூட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததா டிடிடி சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, திருமலையில நம்ம வந்து கல்யாணம் பண்ணலாம். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் நிறைய பேருக்கு தெரியும். திருமலாலே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு கூட கல்யாணம் பண்ணுவீங்க. ஸோ அதை பத்தியும் டிடிடி லேட்டஸ்டா வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தேவஸ்தானம் ஏற்பாடு செய்துள்ள இலவச திருமணங்களுக்கு புதுமண தம்பதிகளிட்ட இருந்து பெரும் வரவேற்பு வந்து கிடைச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. திருமலையில் இருக்கக்கூடிய பாப விநாசம் சாலையில் உள்ள கல்யாண வேதிகாவில் ஏப்ரல் 25, 2016 இருந்து டிடிடி இந்த இலவச திருமணங்களை நடத்தி வருகிறது என்பது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். திருமலையில் உள்ள கல்யாண வேதிகாவில் ஏப்ரல் 25, 2016 முதல் மே 1, 2025 வரை 26,214 திருமணங்கள் நடந்திருக்கு. இதன் ஒரு பகுதியாக திருமணத்தின் போது பூசாரி, மங்களவாத்தியம், மஞ்சள், குங்குமம் மற்றும் வளையல்கள் ஆகியவற்றை டிடிடி இலவசமாக வழங்கும். திருமணத்துக்கு தேவையான பிற பொருட்களை மணமகனும் மணமகளும் கொண்டு வர வேண்டும். மணமகன் மற்றும் மணமகளின் பெற்றோர் திருமணத்துல கண்டிப்பா இருக்கணும். நீங்கள் திருமணத்தில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் துணை ஆவணங்களை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறமா மணமகளும் மணமகள் மற்றும் அவங்களோட பெற்றோர் உட்பட 6 பேருக்கு ஏடிசி சர்க்கிள் மூலமா வந்து இலவசமாக நமக்கு தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்றாங்க. இது வந்து 300 ரூபாய் தரிசனம், சிறப்பு நுழைவு கட்டணம் ரூபாய் 10, 300 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தரிசனத்துக்கு அப்புறமா 6 பேட்டுக்கு லட்டு கவுண்டர்ல 6 வந்து இலவச தரிசன லட்டுகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமண மண்டபத்திற்கான ஆன்லைன் முன்பதிவு விருப்பம் நீங்க ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆப்ஷன் வந்து ஆன்லைன்ல இருக்கு. அதோட வெப்சைட் வந்து ttdevastanam.ap.gov.in. ஸோ அந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம வந்து இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். திருமண பதிவுக்காக வந்து பார்த்தோம்னா, திருமலையில் திருமணம் செய்து கொள்ளும் புதுமண தம்பதிகள் தங்கள் திருமணத்தை பதிவு செய்வதற்காக ஆந்திர பிரதேச அரசு கல்யாண வேதிகாவில் இந்து திருமணங்களுக்கான துணை பதிவாளர் அலுவலகம் அங்கே இருக்கு. இதற்காக புதுமண தம்பதிகள் தங்களோட வயது சான்று, வசிப்பிட சான்று, திருமண புகைப்படம், திருமண சான்றிதழ் இதெல்லாம் கொண்டு போனோம் அப்படின்னா அங்கேயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க அலுவலகத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முழுக்க இலவசம் தான். எக்ஸ்ட்ரா நம்ம என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு போகணும் அப்படின்றத அவங்களே சொல்லிடுவாங்க. இப்போ 2016 இருந்து 25 வரைக்கும் இது பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வந்து இதை பத்தி டிடிடி அஃபிஷியலா அவங்களோட பிரஸ் ரிலீஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸாக இருக்குது. இதுக்கப்புறம் ரெகுலராக சேனலில் வீடியோஸ் வரும். அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் டெய்லி அப்டேட்ஸும் தர்ஷன் அப்டேட் இது மாதிரி லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய எல்லா விஷயமே நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து வீக்கெண்ட்ஸில் தர்ஷன் போகிற மாதிரி பிளான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடிஞ்ச வரைக்கும் SST டோக்கன் வாங்கிட்டு போங்க. இல்லைனா வீக் டேஸில் போகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் திருமலைக்கு போகக்கூடிய பக்தர்கள் வந்து ரொம்பவே அவேர்னஸாக இருக்கணும் அப்படின்றதுக்கு லேட்டஸ்டான ஒரு இன்சிடென்ட் கூட வந்து நியூஸில் நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. பெண்கள் கிட்ட நூதன முறையில் நகை திருட்டு அப்படின்றது தான் அந்த அப்டேட்டு. திருமலையில வந்து கோயிலுக்கு போகக்கூடிய பெண்களுக்கு வந்து தேவஸ்தான ஊழியர் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்து அவங்களை ஏமாத்தி நகைகள் பறிக்கப்பட்டதாகவும் மதுரையை சேர்ந்த நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ கோயிலில் வந்து என்ன அப்படின்னா, ஏழுமலையான் கோயில் முன்னாடி மாங்கல்ய பூஜை செஞ்சால் உங்களுக்கு வந்து தீர்க்க சுமங்கலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 13 லட்சம் மதிப்பு இருக்கக்கூடிய நகைகளை வந்து கொள்ளையடிச்சதாகவும் CCTV கேமரா வச்சு அந்த நபரை கைது செய்யப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யாராவது உங்களை அப்ரோச் பண்ணாலோ இல்லை நாங்கள் ரூம்ஸ் வாங்கி தரோம், டிக்கெட் வாங்கி தரோம் இந்த மாதிரி சொன்னாலும் நம்பாதீங்க. அந்த மாதிரி ஆஃப்லைனில் நமக்கு எந்த டிக்கெட்டுமே வாங்க முடியாது. SST டோக்கன் வாங்கலாம். அதை விட்டால் ஸ்ரீனிவாச திவ்யானுகிர ஹோமம் டிக்கெட் வாங்கலாம். ஸோ இதை எப்படி வாங்குறது, எங்கே கொடுக்குறாங்க, இது எல்லாமே நம்ம ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கோம். டெய்லியும் அதை பற்றின தகவல்களையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் ரூம் வந்து நம்ம ஆஃப்லைனில் எடுக்கணும்னா CR ஆஃபீஸ் மட்டும்தான் ஒரே வழி. இல்லைனா நீங்கள் வந்து ஃப்ரீ லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.